हर नम पार्वती पतजे हर हर महादेव தென்னாடுடைய சிவனே போற்றி ஜன்னாட்டவர்க்கு இறைவா போற்றி ஸ்மிருதே சகல கல்யாண பாஜனம் யத்ர ஜாயதே புருஷத்தமஜோ நித்யம் விரஜாமி சரணம் ஹரிம் யஸ் சிவோ நாம ரூபாभ्याம் யா தேவி சர்வமங்களா தயோகோ சம்ஸ்மரணாத் பும்சான் சர்வதோ ஜயமங்களம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, சர்வே ஜனா சுகினோ பவந்து. அத்தனை பேருக்கும் சர்வமங்கலம் உண்டாகட்டும். சிவபெருமானுடைய திவ்யமான சரணங்களுடைய பத்திர புஷ்பத்தை சாற்றி நமஸ்கரிப்போமாக. மலைநாடு திவ்ய தேசத்துல திருக்காக்காரா அப்படிங்கிற அற்புதமான ஒரு திவ்ய தேசம். அது திருக்காட்கரை அப்படிங்கிற வாமனாவதாரத்தை அப்படியே சுவாமி காண்பிச்சு அப்படியே அந்த சன்னதியில இருக்க மகாபலி சக்கரவர்த்திக்கு அனுகிரகம் பண்ணின புண்ணிய பூமி. புஷ்கல விமானத்துக்கு கீழே ரொம்ப அழகான ஒரு மூர்த்தியா நமக்கு அனுகிரகம் பண்ற இந்த திவ்ய தேசம் நமக்கு பல புராண விஷயங்களையும் விவரணங்களையும் நமக்கு அனுகிரகம் பண்ணி தருது. ஒரு விவசாயி பெருமாள் நித்தம் சேவிக்க வருவார். தங்கிட்ட என்ன இருக்கோ பெருமாளுக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டு போவார். அவர் ஒரு தோட்டம் வச்சுட்டு இருந்தார். அதுல வாழை மரங்கள். பெருமாளை நமஸ்காரம் பண்றார். அவருடைய தோட்டத்துல வாழையே கொலை தள்ளல. என்னடா பண்றதுன்னு பெருமாளை பிரார்த்தனை பண்ணி, கொஞ்சம் உன்னுடைய கண் பார்வை படப்படாதாங்க, நான் ரொம்ப சிரமப்பட்டு இருக்கேனே அப்படின்னு ஒரு நாளைக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு போனார். பெருமாளுடைய நேத்திரம் அந்த வாழை மரத்துல பட்டுது. எல்லா மரங்களும் வாழை மரமா, அதாவது வாழை குலைகளா, வாழைத்தாரா போட்டுது. பெருமாளுடைய பார்வை பட்டதுனால அந்த பழத்துக்கே கண் பார்வை கொடுத்த பழம் அப்படிங்கிறதுனால நேத்திரம்னால் கண்ணு, அதனுடைய பார்வை பட்டது நேந்திரம் பழம். நேத்திர பழம் நேந்திர பழமா மாறித்து. அதனால முதல்ல அங்க விளைவிக்கக்கூடிய அந்த வாழைத்தார பெருமாளுக்கு கொண்டாந்து சமர்ப்பணம் பண்ணுவார். பெருமாள் ஒரு லீலையை பண்ணார். அவருக்கு அவருடைய தோட்டத்துல ஒரு வாழை மரத்துல ஸ்வர்ணமயமா வாழைப்பழங்கள் இருந்தது. ஒரு தார் அப்படியே தங்கத்துல இருந்தது. இவருக்கு ஆச்சரியமா போச்சு, என்னடா அது இப்படி இருக்கே, விசித்திரமா இருக்கேன்னுட்டு பார்த்து அதை எடுத்து அது நாம பயன்படுத்தப்படாது. ஏன்னா இது பெருமாள் பார்த்தார். பெருமாள் பார்த்ததுனாலதான் இது இப்படி ஆச்சுன்னு சொல்லி சன்னதியில கொண்டு வந்து ஒப்படைச்சு, சன்னதியில ஒப்படைச்சுட்டு ராஜா கிட்டையும் தகவலை சொல்லி, இந்த ஊர் ராஜா கிட்ட இது மாதிரி எனக்கு வந்தது, இது என்னோடது கிடையாது, பெருமாளுக்கு சமர்ப்பணம் பண்றேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். இப்படி நாள் போச்சு. ஒரு வருஷம் உற்சவம் நடக்கிறத பெருமாளுக்கு அதை முன்னாடி எடுத்து வைப்பா, எல்லாரும் தரிசனம் பண்ணிக்கிட்டோமேன்னு. வருஷம் தான் அதை எடுத்து வைப்பா. கர்ப்ப கிரகத்துல இருந்து அதை எடுத்து வெளியில வைப்பா. ஒரு வருஷ காலம் அங்க கழிச்சு ஒரு நாள் பார்த்தா அந்த தங்க குலையில உள்ள அந்த பழம் ஸ்வர்ணமயமான பழத்தை காணும். அந்த சந்தர்ப்பத்துல ஒரு ஒரு மண்டல காலம் அங்க ஒரு யோகீஸ்வரர் அங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்க. அந்த சன்னதியில உட்கார்ந்து நித்தம் பெருமாளை பார்க்கறது, நமஸ்காரம் பண்றது. இந்த சன்னதியில உட்கார்ந்துட்டு தியானம் பண்ணிட்டு இருப்பார். ராப்பகலா அங்கேயே உட்காந்துட்டு இருப்பார். யாரும் தொந்தரவு பண்ண மாட்டா. அவர் பாட்டு உட்கார்ந்துட்டு இருப்பார். இந்த வாழைப்பழத்தை காணும்னு உடனே இந்த பட்டர் நேர போய் ராஜாட்ட சொல்ல, ராஜா ஒத்தத்தரையா தேட, யாரும் என்னன்னு தெரியலங்கிறத ஒரு மண்டல காலம் இவர் தான் உட்கார்ந்துட்டு இருக்காரு. இவர் தான் அதை திருடிட்டாருன்னு நினைச்சுட்டார். ராஜா போய் கேட்க அவர் பேசாம இருக்காரு. யோகத்திலே இருக்காரு. அவருக்கு என்னது தெரிய போறது? இங்க இது வாழைப்பழம் காணா போச்சுன்னு தெரிய போறதா, இல்ல வாழைப்பழம் பெருமாளுக்கு இங்க சமர்ப்பணம் பண்ணதுதான் அவருக்கு தெரிய போறதா? ராஜா 2-3 முறை விசாரிக்கிறதே அவர் மௌனமா இருக்கிறத, இவர் தான் மௌனமா இருக்கார், இவர் தான் பண்ணினார்னார். கழுமரத்துல ஏத்துட்டார். ஏன்னா சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்றதை யார் எடுத்தாலும் அதுக்கு தண்டனை என்னன்னா கழுமரம் ஏத்துறது. உயிரோடு எடுக்கிறதே பெரிய மரத்தை செங்குத்தா வச்சு அதுல அவள் எடுத்து சுருங்கிடுவா. கொஞ்சம் கொஞ்சமா ஜீவன் போகுமா. இவருக்கு அப்பையும் தெரியல, யோகத்திலேயே இருக்கார். அதை பத்தி இவர் எந்த விதமான பிரயத்தனமும் படல. கழுமரம் கொண்டாந்து நட்டா இவர் தூக்கி மேல எடுத்து சொருகினா அப்பதான் அவருக்கு பிரஜை வந்தது, நான் பண்ணாத தப்புக்கு எனக்கு தண்டனையா, அதனால இந்த தேசத்துல இருக்கக்கூடிய செல்வங்கள் போகட்டும்னு சொல்லி ஒரு சாபம் விட்டு கண்ணை திறந்தா அந்த மரம் எரிஞ்சது. தானும் எரிஞ்சு போய் கீழே சாம்பல் முட்டா கீழே விழற.
ஒரு விடுற சந்தர்ப்பத்துல தான் தெரிஞ்சுதான் ராஜா அந்த சுவாமியினுடைய பின்னாடியே எங்கேயோ பாதாள அறையில விழுந்திருக்கு. அதுக்கப்புறமா எடுத்து பார்த்த பிற்பாடுதான் ராஜா தன்னுடைய தவறுக்காக பிரார்த்தனை பண்ணினாராம். இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு நினைக்கிறதே அந்த சாம்பல்ல இருந்து ஒரு உருவம் எழுந்து ராஜாவையும் அங்க இருக்கக்கூடிய தேசத்தையுமே கபலீகரம் பண்றதுக்கு தயாராச்சான். அதுதான் பிரம்ம ரக்ஷஸ். யோகீஸ்வரரா இருக்கக்கூடியவர் தனக்கு ஏற்பட்ட தண்டனையை தானே ஏற்றுண்டு தன்னுடைய ஜீவன் போன பிற்பாடு கூட அந்த சாம்பல் கிட்டேந்து எழுந்து வந்துதான் அதுதான் பிரம்ம ரக்ஷஸ். அதை என்ன பண்றதுன்னு தெரியல. ராஜா நமஸ்காரம் பண்ணினார். என்னுடைய தேசத்தை தெரியாம நான் பண்ணிவிட்டேன், இந்த தப்புக்கு என்ன தண்டனை வேணாலும் நான் ஏத்துக்கிறேன், என் தேசத்தை நீ காவல் காத்து தரணும். நீ எப்படி இந்த க்ஷேத்திரத்துல இருந்து நீ மறிச்ச பிற்பாடு அது கிடைச்சதோ, நாங்க தெரியாம பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த பிரம்ம ரக்ஷஸ ஒரு இடத்துல பிரதிஷ்டை பண்ணி அங்க பூஜை பண்ணினா. நிறைய மலைநாடு க்ஷேத்திரங்கள்ல, அதாவது நிறைய அங்க இருக்கக்கூடிய அம்பலங்கள்ல கோவில்கள்ல பிரம்ம ரக்ஷஸ்னு ஒரு சன்னதி இருக்கும். இந்த யோகீஸ்வரர் தான் அதுக்கப்புறமா இந்த ராஜா இந்த தேசத்தை இது கபலீகரம் பண்ணிவிடுங்கிறதுனால இன்னைக்கும் திருக்காக்காரையப்பனுடைய சன்னதியில ஒரு பெரிய ஸ்தம்பம் இருக்கு. உள்ள நுழையறதே பார்க்கலாம். அந்த ஸ்தம்பத்துக்கு ஒரு தனியா தீபம் போடுவா. பிரம்ம ரக்ஷஸ்னு பேரு. தான் செய்யாத தப்புக்கு தான் தண்டனையும் ஏத்துண்டு அதுக்கு பிற்பாடு எது தொலைஞ்சு போச்சோ அதை கிடைக்க வச்சு அதுக்கு பிற்பாடு அந்த தேசத்தையே தான் காப்பாத்துற யோகீஸ்வரா என்னைக்குமே அவ ஏதாவது சொல்லுவாளே தவிர அனுகிரகம் பண்ணுவா. அதுதான் பிரம்ம ரக்ஷஸ். பிரம்ம ராட்சசம் வேற, இது பிரம்ம ரக்ஷஸ். நிறைய பேர் கேரளால போய் என்னன்னே தெரியாம நமஸ்காரம் பண்றோம் இல்லையா. தொலைந்தவைகள் எல்லாம் மீண்டும் கிடைக்க இந்த பிரம்ம ரட்சஸை பூஜிக்க வேண்டும், வழிபட வேண்டும். அங்க ஒரு தீபம் ஏத்துவா, அவ்வளவுதான். சகப்பு தோம்பு துணியை ஒண்ணு கட்டுவா, ஒரு தீபம் ஏத்துவா, ஒரு நமஸ்காரம் பண்ணுவா. இடர்பாடுகள்லாம் நீங்கும், தொலைஞ்ச பொருள் எல்லாம் கிடைக்கும். அற்புதமான இந்த சன்னதி திருக்காக்காரையப்பன் சன்னதியில அங்க இருக்கு. நீங்க போனெல்லாம் சேவிக்கலாம். நாமளும் இருக்கிற இடத்துல இருந்து நமக்கு ஏதாவது தொலைஞ்சுடுத்துனா ஒரு நிமிஷம் மேற்கு திக்க நோக்கி, இங்கேருந்து மேற்கு இருக்கிறதுனால மேற்கு திக்க நோக்கி ஒரு நமஸ்காரம் பண்ணி பிரம்ம ரட்சஸ பிரார்த்தனை பண்ணினா இழந்த பொருள் கிடைக்கும். கார்த்த வீரியார்ஜுனன் ஜபம் பண்ணினா கிடைக்கும்னு சொல்ற மாதிரி இந்த பிரம்ம ரட்சஸ் நிறைய அம்பலங்கள்ல இருக்கு. அப்படிப்பட்ட அந்த பிரம்ம ரட்சஸ தெரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டிய ஒரு பதிவா இது இருக்கு. தெரிந்து கொள்வோம், அறிந்து கொள்வோம். திருக்காக்கரையில் அனுகிரகம் புரியக்கூடிய திருக்காக்கரையப்பன் நமக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் எனும் பிரார்த்தனையோடு ஓம் நம சிவாய்.